தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உங்கள் முன் கொண்டு வருவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய பேரு உலகம் என்று. நான் உங்க மகாபிரபு. அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல அந்த நாட்டினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர்களை மீட் பண்றாரு. அப்பொழுது உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அழகாக தான் பேசுறாரு, நல்லா பேசுறாரு புடின், ஆனால் வந்து திடீர்னு குண்டை போட்டு போயிடுறாரு அப்படின்னு கிண்டலாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு நாங்கள் அதிகமான ஆயுதங்களை இனிமேல் கொடுக்க போகிறோம். முன்னாடியே நாங்கள் வந்து நிறைய ஆயுதங்களை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கோம், இனிமேவும் அதிகமான ஆயுதங்களை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நாங்கள் காசை வாங்கிட்டு ஆயுதத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இனிமேல் இந்த ஆயுதம் கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து உக்ரைனுக்கு பேட்ரியாட் எனப்படும் அமெரிக்க வான் பாதுகாப்பு அம்சத்தையும் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. சூசகமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, ரஷ்யா மீது நாங்கள் பொருளாதார தடை கூட போடுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. இப்போது ட்ரம்ப் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அமெரிக்கா ரஷ்யா போர் மாதிரி தான் இது நடக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா அவர் ஓப்பனாக சொல்கிறார், நாங்கள் தான் இனிமேல் அதிகமான ஆயுதங்களை கொடுக்க போகிறோம், பேட்ரியாடையும் வந்து வழங்க போகிறோம். ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை, ரஷ்யா தான் இதை வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க, வேறு வழி இல்லாமல் நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ 3 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக உக்ரைன் ரஷ்யா போரானது நடந்துக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட் வைத்து பார்க்கும்பொழுது இது இப்போதைக்கு முடிவுக்கு வராது அப்படின்னு தான் தெரிய வருது. விரைவில் முடிவுக்கு வரணும் அப்படின்னு பல்வேறு நாடுகள் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும், ஆனால் சூழலை பார்க்கும்போது இப்போதைக்கு உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதையடுத்து இஸ்ரேலும் பதிலடி கொடுத்திருந்தாங்க. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த போரின் மூலமாக பலியாகியிருந்தாங்கன்னு பார்த்துங்களேன். அதன் பிறகாக நிறைய நாடுகள் தலையிட்டு இந்த போர் இப்பொழுது, இந்த சண்டை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த சண்டையானது இப்பொழுது ஒரு அமைதி நிலையில் இருக்குது. ஆனால் நேற்று இஸ்ரேல் காசாவுடைய அந்த முனை, காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல நேற்று ஒரு திடீர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கு. இதன் காரணமாக 30 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்றும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எதனால் இந்த தாக்குதலை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் தவறுதலாக வந்து வெப்பன்ஸை பயன்படுத்திட்டோம், தவறுதலாக இது நடந்துருச்சு அப்படின்னு இஸ்ரேல் இப்பொழுது ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறதாக செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த போரில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள், 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் நிறைய பேர் வந்து குழந்தைகள், பெண்கள், 2 பக்கமும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க, குறைவான இஸ்ரேலியர்களும் இதில் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில், இப்பொழுது அமைதியாக போயிட்டு இருக்க ஒரு சூழலில் இஸ்ரேல் வந்து காசாவில் ஒரு திடீர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் 30 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்பாவிகளாக அங்கே தண்ணி பிடிச்சிட்டு இருந்த, சாப்பிட்டுட்டு இருந்த இருந்த அப்பாவிகள் அங்கே இறந்து போயிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்னதான் அமைதியாக இருந்தாலும் நாங்கள் விட போகிறதில்ல அப்படின்னு இஸ்ரேல் உறுதியாக இருக்கிற மாதிரி தான் இந்த தாக்குதலை வைத்து பார்க்கும்பொழுது தெரியுது. ஸோ என்ன நடக்குது அடுத்தடுத்து அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்தமானில் நேற்று மாலை நிலநடுக்கமானது ஏற்பட்டிருந்தது. அந்தமானுடைய அந்த கடல் பகுதியில் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டுச்சு. ரிக்டர் அளவு 4.7 அப்படின்ற அளவில் இது வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஓகே, இன்னைக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் அந்த நாட்டில் வந்து நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. இன்று காலை இது வந்து பதிவாயிருக்கு, 4 ரிக்டர் அளவு பதிவாயிருக்கு. அதே போல் வந்து இந்தோனேஷியாவிலையும் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக எல்லா இடங்களும் ஏற்பட்டிருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்ன தெரியல. அந்தமான், நேற்று வந்து அந்தமான், இன்று வந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியாவில் ஏற்பட்டிருக்கு. இந்தோனேஷியாவில் வந்து எவ்வளோ அளவு பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கமானது பதிவாயிருக்கு. தனிபார் தீவுகள் பகுதிகளில் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அடுத்தடுத்து பல்வேறு நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, அமெரிக்கா வந்து சீனாவுக்கு
சிப் சாஃப்ட்வேர் கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்தியிருக்காங்க. இது வந்து உலக நாடுகளில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. தொழில்நுட்ப உலகத்திலையும் இது பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்தியாவுக்கு இதன் மூலியமாக சில நெருக்கடிகளும் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாக நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவினுடைய போட்டியானது அதிகரிக்கும். அந்த நாடு வந்து இப்பொழுது அதிகப்படியான அந்த சிப் சாஃப்ட்வேர் உற்பத்தியில் வந்து ஈடுபடுவாங்க. ஸோ வந்து அங்கே கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்ததுனால இந்தியா அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு சிப் சாஃப்ட்வேர் ஹப்பு மாதிரி மாற்றலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போது அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்தியாவுடைய அந்த வளர்ச்சியானது அந்த அந்த சாஃப்ட்வேர் துறையில் வந்து சிப் சாஃப்ட்வேர் துறையில் வந்து கொஞ்சம் தேக்கமடைய வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே போல் வந்து முதலீட்டாளர்களுடைய கவனமும் வந்து அந்த பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அதை உற்பத்தி பண்ணி கொஞ்சம் கை தேர்ந்து இருக்கிறதுனால இந்த பக்கம் வருவதை விட முதலீட்டாளர்கள் சீனா நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. அதே போல் வந்து வேலை வாய்ப்புகள்லையும் சில பாதிப்புகளை வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப மும்முரமாக சிப் தயாரிப்பில் அந்த துறையில் வந்து ஈடுபடும் பொழுது புதிய படிச்சுட்டு வர நிறைய இந்தியாவில் வேலைவாய்ப்பில் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மும்முரமாக அங்கே அந்த துறை வந்து ரன் ஆகும் பொழுது படித்த இளைஞர்களுக்கு அந்த துறையில் மேம்பட்ட நிபுணர்களுக்கு அதிகப்படியான வேலைகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அங்கே வளர்ச்சி அதிகமாக இருக்கும்பொழுது இங்கே ஒரு தேக்க நிலை ஏற்படும். அதனால் இங்கே அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைவாய்ப்பில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அமெரிக்காவுடைய இந்த முடிவின் காரணமாக இந்தியாவுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. எப்படி இந்தியா வந்து இதை வந்து ஓவர்டேக் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த துறையில். இதே போல் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினமலரில் ரிலீஸ் ஆகக்கூடிய உலகம் இன்று ஷோவை தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி.